வணக்கங்க. இந்த வீடியோவில் ஃபில்லட், சாம்ஃபர், பாயிண்ட் இந்த மூணையும் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கெட்சு ஃபில்லட் அண்டு ஸ்கெட்சு சாம்ஃபர் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபில்லட். இப்போ இந்த லைனையும் நான் ஃபில்லட் பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கு? 25 mm ரேடியஸ்க்கு ஃபில்லட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபில்லட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா சாம்ஃபர் பண்ணியிருக்கேன். அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து 25 mm இங்கேருந்து 25 mm டிஸ்டன்ஸில் நான் இந்த ரெண்டு லைனையும் பார்த்தீங்கன்னா சாம்ஃபர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸில் சாம்ஃபர் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கேருந்து 25 mm இங்கேருந்து இது 50 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸு ஒரு ஆங்கிள் யூஸ் பண்ணி சாம்ஃபர் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து 20 mm டிஸ்டன்ஸில் சாம்ஃபர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கிருந்து இந்த சாம்ஃபர் லைன் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி வர மாதிரி சாம்ஃபர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து ஃபில்லட்டு அண்டு சாம்ஃபர் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு ப்ரொஃபைல் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபில்லட்டில் நமக்கு எத்தனை mm ரேடியஸில் ஃபில்லட் பண்ணணும் அப்படின்னு இங்கே நான் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் ஒரு 25 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல எந்த கார்னரை ஃபில்லட் பண்ணணுமோ அந்த கார்னரை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி எந்த ரெண்டு லைன் வந்து இந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த ரெண்டு லைனை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கார்னர் செலக்ட் பண்ணுறேன். கார்னர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 25 mmக்கு வந்து ஃபில்லட் வந்துடும். இப்போ ஃபில்லட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நம்ம எத்தனை கார்னர்ஸ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு டைமில் ஒரு கார்னர் தான் ஃபில்லட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஒரே டைமில் எத்தனை கார்னர் வேணாலும் நம்ம ஃபில்லட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்ஃபர். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வர்றது ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால் நான் வந்து 25 mm அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த கார்னரை நான் சாம்ஃபர் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கேருந்து இங்கே 25 mm கட் ஆகும், இங்கேருந்து இங்கே 25 mm கட் ஆகும், இந்த இடத்துல சாம்ஃபர் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த கார்னர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 25 mm ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாம்ஃபர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு டிக்காக இருக்கும் இல்லையா, அதை வந்து அன்டிக் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஸ்டன்ஸ் கேட்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு லென்த் வந்து பார்த்திங்கன்னா 50 mm கொடுக்குறேன், செகண்டு லென்த்து 20 mm கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லைனை செலக்ட் பண்ண போகிறேன். அதனால என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணுறதுனால இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவான 50 mm இந்த லைனில் எடுத்து கட் பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் இந்த லைன் செலக்ட் பண்ணுறதுனால இந்த 20 mm இந்த இடத்துல கட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த 50 mm ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண லைனில் கட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் லைனில் நான் செகண்டு கொடுத்துருக்கிற 20 mmக்கு கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு சாம்ஃபர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் டிஸ்டன்ஸ். அதாவது ஒரு ஆங்கிள் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு சாம்ஃபர் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இங்கே 25 mm கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி இருக்குது, எனக்கு வந்து 60 டிகிரி வேணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு லைனை எது செலக்ட் பண்ணுறேனோ அந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் 25 mm கட் ஆயிரும். ஓகேங்களா? அங்கேருந்து 60 டிகிரிக்கு வந்து நான் எந்த லைன் செலக்ட் பண்ணுறேனோ அந்த லைனில் வந்து 60 டிகிரி எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுமோ அது வரைக்கும் கட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செகண்டு லைன் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூவான 25 mm கட் ஆயிடுச்சு. அங்கேருந்து 60 டிகிரிக்கு ஒரு லைன் வருது, அது இந்த லைனில் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுமோ அதோட கட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிஸ்டன்ஸ் சாம்ஃபர். ஃபில்லட், சாம்ஃபர் இது ரெண்டு ஆப்ஷன்லேயும் டைமென்ஷன் எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபில்லட் வந்து 25 mm ரேடியஸ்க்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இதை வந்து நான் 10 mm மாற்றணும் இந்த ரேடியஸை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைமென்ஷன் மேலே அப்படியே டபுள் கிளிக் பண்ணால் எடிட் ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபில்லட் வந்து பார்த்தீங்கன்னா 10 mmக்கு மாறிடும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து 25 இருக்குது, எனக்கு 5 mmக்கு ஃபில்லட் இருந்தால் போதும் அப்படின்னா 5 கொடுத்தீங்கன்னா 5 mmக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்லட் மாறிடும். இங்கவும் அப்படி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பர் இதில் 50க்கு 20 mm இருக்குது. இதை வந்து நான் 25 மாற்றணும். ஓகேங்களா? அப்போ இதை டபுள் கிளிக் பண்ணேன்னா எடிட் ஆப்ஷன் வரும். அதில் 25 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 25 மாறிடுச்சு. இங்கே 20 இருக்குது, இதையும் 25 மாற்றணும்னா அது மேலே அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் 25 கொடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 25 mm டிஸ்டன்ஸ் 60 டிகிரி ஆங்கிளில் வந்து சாம்பர் ஆகிருக்கு. இப்போ இந்த டிகிரியை நான் 45க்கு மாற்றணும் அப்படின்னா அந்த டிகிரி மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் 45ன்னு மாற்றிக்கலாம். பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இந்த லைனில் எனக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் சென்டரா. ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ரேடியஸில் சென்டராக ஒரு பாயிண்ட் வைக்கணும். இப்போ பாருங்கள் அந்த இடத்துல பாயிண்ட்டே இல்லை. ஸோ பாயிண்ட் வைக்கணும். இப்போ பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்துடும். இப்போ இந்த ரேடியஸில் பாருங்கள் பாயிண்ட் இல்லை சென்டரா. ஸோ இப்போ இந்த சென்டரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஸோ பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணால் இந்த இடத்துல பாயிண்ட் வந்துடும். இந்த வீடியோவில் ஃபில்லட், சாம்பர், பாயிண்ட் இந்த மூணையும் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதோ மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆஃப்செட், மிரர், ஸ்கெட்ச் பேட்டர்ன் இந்த மூணையும் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.